ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி நாங்கள் அறிவித்து கொண்டு வருகிறோம். அவர் சீக்கிரமாக அவர் இங்கே வரப்போகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் அங்கே 1 அதிகாரம் 9-10 வசனத்திலே அவர் அங்கே ஒலிவமலையிலிருந்து அங்கே பரலோகம், அதாவது அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், பரலோகத்துக்கு அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதே வேளையிலே அங்கே சகரியா 14 அதிகாரம் அங்கே 4 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் ஒலிவமலையிலே வந்து ரங்குவாரன். அவர் அங்கே ஒலிவமலையிலே வந்து ரங்கும் பொழுது அங்கே அது கிழக்கு மேற்காக அந்த மலை பிரியும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதற்குரிய அந்த காரியங்கள் மிக மிக சீக்கிரமாக நடக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஒலிவமலையின் கீழே இப்பொழுது ஒரு பெரியொரு வெடிப்பு இருக்கிறதாகவும், அந்த ஒலிவமலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்த ஒலிவமலையில் இறங்கும் பொழுது அது கிழக்கு மேற்காக பிரியும் என்று சொல்லி அங்கே வேதத்திலும் இருக்கிறது. அங்கே ஆராய்ச்சியாளர்களும் அதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். இப்போ இந்த ஒலிவமலையிலே வந்து இறங்குவதற்கு முன்பாக அவர் எங்களுக்கு ஒரு அடையாளங்களை தந்திருக்கிறார். என்னென்ன அடையாளங்கள், எப்படிப்பட்ட அடையாளங்கள், அவர் வருவதற்கான முன்பான அடையாளங்களை அவர் எங்களுக்கு வேதத்திலிருந்து தந்திருக்கிறார். அன்பானவர்களை, நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் ஆதாரங்களை கவனிப்போம். நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் மத்தேயு 24 அதிகாரம் அங்கே 3வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். அன்பானவர்களே, அங்கே மத்தேயு 24 அதிகாரம் 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவமலையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ சீசர்கள் வந்து 2 காரியத்தை கேட்கிறார்கள். அன்பானவர்களே, முதலாவது உம்முடைய வருகைக்கான அடையாளம், அடுத்தது உலகத்தினுடைய முடிவு. இந்த 2ஐயும் கேட்கிறார்கள் ஒரே நேரத்திலே. அப்போ இதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து முதலாவது அடையாளம், அவர் வருவதற்கான முன்பான அடையாளங்களை பார்ப்போம். அப்போ அவர் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே 4 இருந்து சொல்லுகிறார். அங்கே 4 இருந்து அங்கே 7 வரைக்கும் அங்கே 7 விதமான அடையாளங்களை அவர் சொல்லுகிறார். நானே கிறிஸ்துவண்டு வருவார்கள், அடுத்தது எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லுகிறார், அடுத்தது யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கொள்ள நோய் வரும், பஞ்சம் வரும், பூமி அதிர்ச்சி வரும், ஜனத்துக்கு விரோதமான ஜனம் வரும், அடுத்தது அரசாங்கங்களுக்கு விரோதமான அரசாங்கங்கள் எல்லாம் எழும்பும் என்று சொல்லி இந்த 7 விதமான அடையாளங்களையும் அவர் அங்கே காண்பிக்கிறார். அடுத்தது இதே மத்தேயு 24 அதிகாரம் 32வது வசனத்திலே ஒரு உவமையாக ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமயமாக வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளை எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இதில் 35 பார்த்தீங்கன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று உறுதியாக சொல்லி போட்டார். இது உங்களுக்கும் தெரியும், தேவ பிள்ளைகளுக்கும் தெரியும், அநேகமான எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ஆனால் வானமும் பூமியும், அவர் உண்டாக்கின வானமும் பூமியும் ஒளிந்து போவதற்கு அங்கே அது ஆண்டவரே சொல்லிப்பட்டார், அது ஒளிந்து போகும். ஆனால் என்னுடைய வார்த்தை நான் சொன்னது கடைசி வந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஒளிந்து போகாது. அந்த விசுவாசம் எங்களுக்கு எல்லாருக்கும் அன்பானவர்களை இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் இந்த மத்தேயு 24 அதிகாரத்தில் 32வது வசனத்தில் நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால், ஆண்டவர் ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். எப்படி அந்த உவமை என்று சொன்னால், அத்தி மரத்தை கொண்டு வருகிறார். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்போ அத்தி மரம் என்றால் என்ன? அப்போ அந்த அத்தி மரம் துளிர் விட வேண்டும். அப்போ அந்த அத்தி மரம் எப்பொழுது பட்டது, அது துளிர் விடுவதென்று சொன்னால், ஒரு விதை வந்து துளிர் விடணும் என்று சொன்னால் அந்த விதை என்னவாக இருக்க வேண்டும்? செத்ததாக இருக்க வேண்டும். அன்பானவர், இப்போ நாங்கள் நெல்லை விதைக்கிறோம் என்றால் அந்த நெல் என்ன செய்யப்படுகிறது? அது காய வச்சு அது இறந்தது போனதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை கொண்டு என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தானியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் காய வச்சு அது பதப்படுத்தப்பட்டு அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை கொண்டு விதைக்கிறோம். அப்பொழுது தான் அது முளைக்கிறது. அன்பானவர்கள், அதே மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லும் பொழுது, அத்தி மரம் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமயமாயிட்டு அண்டா. அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அவர் வாசல் அருகே வந்து விட்டார். இதை வெளிப்படுத்தல் நீங்கள் 3 அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள், அவர் வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறார். அப்போ கதவை நாங்கள் திறக்கும் பொழுது அவர் உள்ளே வந்துடுவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவர் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது, அந்த அத்திமரத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது.
வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் வாசல் படியிலே வந்துவிட்டார். அப்போ எங்களுக்கும் அவருக்கும் இடைவெளி வந்து அந்த கதவின் மொத்தம் தான் எங்களுக்கு இடைவெளி. அவர் வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறார், நாங்கள் வாசலுக்கு உள்ளாக இருந்து அதை துறந்து விட்டால் சரி, அப்படியான ஒரு இதை வந்து விட்டது அன்பார்கள். அவ்வளவு கிட்டமாக அவருடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது. அப்போ அதைத்தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவான நாங்கள் தேவன் அங்கே வெளிப்படுத்தப்படும் பொழுது, அப்போ அத்தி மரத்தை அவர் உவமையாக நீங்கள் இந்த பைபிளில் நீங்கள் கவனிக்கணும் என்பார். அந்த உவமையை ஆண்டவர் பயன்படுத்துகிறது வந்து அதுக்கு பின்பான நிறைய காரியங்கள் அவர் என்ன செய்கிறார், அதுக்கு பிறகு நிறைய சத்தியத்தை அவர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே சீசர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் அவர்களோடு என்ன செய்கிறீர்கள், ஓமையாக பேசினீர்கள் ஆண்டவர் என்று. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கோ பரலோக ராஜ்யம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு என்ன செய்யப்படவில்லை, பரலோக ராஜ்யம் வெளிப்படுத்தப்படவில்லை. அப்போ நான் அவர்களோடு என்ன செய்தேன், ஓமையாக பேசினேன் என்று சொல்கிறார். அப்போ கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துவதற்கு, இலகுவான முறையில் விளங்கப்படுத்துவதற்கு அங்கே உவமையை ஆண்டவர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக பிரகாரமான ஒரு காரியங்களை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமோ இதை ஒன்று செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், அதிகமாக பவுடிகள் நக்கல்களை விட்டால் அந்த அவர்கள் நடித்த நடிப்புகள் எங்களுக்கு மனசில் இருக்காது, அவர்கள் விட்ட அந்த நக்கல்கள் நளினங்கள்லாம் என்னவாக இருக்கும் அப்போ அது உலக பிரகாரமான காரியம். ஆனால் பரலோகத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவன் என்ன செய்கிறார், உவமையாக காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அன்பானே. அப்போ அந்த உவமையைத்தான் இங்கே என்ன செய்கிறார், இஸ்ரவேல் தேசத்திற்காக கர்த்தர் பயன்படுத்துகிறத நீங்கள் கவனிக்கலாம் அன்பானவர்கள். அப்போ அத்தி மரம் என்றால் என்ன, வழியாக கவனிக்கணும், அத்தி மரம் என்றால் என்ன. அப்போ அத்தி மரத்தை தான் ஆண்டவர் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், எரேமியா 24ஆம் அதிகாரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள் அன்பானவர்களே. அங்கே எரேமியா 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 5வது வசனம், நான் இவ்விடத்தில் இருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லப்படுது. அப்போ யூத ஜனங்கள் வந்து அத்திப்பழம். அப்போ அத்திப்பழம் எதில் இருந்து வரும் என்று சொன்னால், அத்தி மரத்தில் இருந்து தான் வரும். அப்போ அத்திப்பழம் யூதர்கள் என்று சொன்னால், அப்போ அத்தி மரம் அந்த தேசம். இப்போ இலங்கையர்கள் என்று சொன்னால், நாங்கள் ஸ்ரீலங்கா இலங்கையர்கள் என்று சொன்னால், இப்போ வெளிநாட்டில் போய் நாங்கள் என்னென்று சொல்வது, நாங்கள் இலங்கையர்கள், ஸ்ரீலங்கா நாட்டு பிரஜைகள் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி தான் யூதர்கள் வந்து இப்போ நேபுகாத்நேச்சர் வந்து அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதுக்கு பிற்பாடு அவர்களை வந்து அந்த ஜனங்களை அவர் நல்ல அத்தி பழத்துக்கு என்ன செய்கிறார், ஒப்பிடுகிறதை நீங்கள் கவனிக்கலாம் அன்பார்கள். அப்போ நல்ல அந்த அத்தி பழத்துக்கு ஒப்பிட்ட அந்த ஜனங்களை அந்த தேசம் வந்து அத்தி மரமாக இருக்கிறது. அப்போ இந்த அத்தி மரம் துளிர்விட வேணும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அந்த அத்தி மரம் எப்பொழுது துளிர்விட்டது, அப்போ அந்த அத்தி மரம் எப்பொழுது பட்டது என்றதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ அந்த அத்தி மரம் எப்பொழுது பட்டது என்று சொன்னால், அங்கே கிறிஸ்துவுக்கு பின், அதாவது 70ஆம் நூற்றாண்டு தீத்து ராஜாவுடைய தலைமையில் இருக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்தை முழுமையாக என்ன செய்கிறார்கள், அங்கே மொட்டை அடிக்கப்படுகிறது. அதாவது எரேமியா 26ஆம் அதிகாரம் அங்கே 18வது வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எருசலேம் மொட்டை அடிக்கப்படும், அதாவது மண்மேடாக போகும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறணும் என்று சொன்னால், அங்கே இந்த தீத்துராஜாவுடைய தலைமையிலே அங்கே அந்த ஆளுகை நடக்கும் பொழுது எருசலேம் முற்று முழுதாக என்ன செய்யப்படுகிறது, மொட்டை அடிக்கப்படுது. தேவாலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு, ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை, நீங்கள் இந்த ஆலயத்தை பார்க்கிறீர்கள், ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ன செய்யப்படுமா, ஆலயம் இடிக்கப்பட்டு போகும். இதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார் ஆகாய் புஸ்தகம் அங்கே 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அங்கே ஒரு கல்லில் மேல் ஒரு கல் வைத்து ஆலயம் கட்டப்படும் என்று சொன்னார். ஆனால் இதே ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வந்து அங்கே 2வது 3வது வசனத்தில் சொல்லுகிறார், அங்கே ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடிக்கப்பட்டு அந்த தீத்துராஜர் தலைமையில் அந்த முற்று முழுதாக அந்த இஸ்ரேல் தேசம் என்ன செய்யப்படுகிறது, முற்று முழுமையாக என்ன செய்யப்படுது, மொட்டை அடிக்கப்படுகிறது. மொட்டை அடிக்கப்பட்டு தேசம் ஜனங்கள் எல்லாம் கலைக்கப்படுகிறார்கள். அது ஒரு பாலைவன பூமியாக என்ன செய்யப்படுகிறது, மாற்றி அமைக்கப்படுகிறது. சரி, இப்போ இந்த அத்தி மரம் எப்பொழுது துளிர் விட்டது, பைபிளின் படி அத்தி மரம் இஸ்ரவேல் தேசம் என்று குறிக்கப்படுகிறது. அப்போ எங்களுக்கு அது துளிர் விட வேணும் என்பான. அப்போ அந்த எப்போ அது துளிர் விட்டது, இதைத்தான் நாங்கள் கவனிக்க போகிறோம். எப்போ துளிர் விட்டதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1850 வருஷங்களுக்கு பிற்பாடு 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் நாடு என்ன செய்து உருவாகிறது அன்பானவர். அப்போ அந்த அத்தி மரம் துளிர் விட்டது. அந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறுதுன்னு சொன்னால், இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறுதுன்னு சொன்னால் 1948ஆம் ஆண்டு
மே மாதம் 14ஆம் தேதி என்ன செய்யப்படுகிறது? அங்கே அத்திமரம் துளிர் விடுகிறது அன்பானவர்கள். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்யப்பட்டுவிட்டது? இப்போ எங்களுடைய காலத்திலே, அதாவது எங்களுடைய அப்பாண்ட காலத்திலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இப்போ நாங்கள் பிறந்தது ஒரு டேட்டு, ஆனால் அப்பாக்கள் பிறந்த அந்த டேட்டு காலங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் தேசம் என்ன செய்யப்படும் சொன்னால் நிறைவேறிவிட்டது. தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு. தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது அன்பானவர்களே, அது நிறைவேறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே தன்னுடைய இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு அங்கே அவர் சீசர்கள் மத்தியிலே அவர் சொன்ன பொழுது அவருக்கு அங்கே முதலாம் நூற்றாண்டு என்று வைத்துக்கொள்வோம். முதலாம் நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டில் அதாவது 30 வயசுக்கு ஆகின பிறகு தான் இயேசு கிறிஸ்துவானவர் இதை சொல்லுகிறார். அப்போ அங்கே சொல்லும் பொழுது என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த தீர்க்க தரிசனம் அப்பொழுது நிறைவேறவில்லை. அது 70ஆம் நூற்றாண்டு அது பட்டு போய்விட்டது. ஆனால் அங்கே 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இந்த வசனம் அங்கே என்ன செய்யப்படுவது? நிறைவு அடைந்து விட்டது அன்பானவர்கள். அப்போ இந்த வசனம் அங்கே நிறைவு அடைந்து விட்டது என்பதனை தேவ பிள்ளைகளாகி எங்களுக்கு என்ன தெரியவில்லை, நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், எருசலேம் நகரத்தை தான் இஸ்ரவேலை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா அது நீங்கள் இந்த பைபிளை நீங்கள் எப்போ வடிவாக நீங்கள் பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்கள் அன்பானவர்களை பாருங்கள் அன்பானவர்களே. அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூதர்களை அவர் அதிகமாக என்ன செய்கிறார்? தனக்கண்டு தெரிந்து கொண்ட ஜனமாக அவர் இப்பவும் தான் வச்சிருக்கிறார். யூதர்களை ஒருத்தரும் ஒன்றுமே செய்ய முடியாது அன்பான். ஏனென்றால் அவர் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ உலக பிரகாரமாக சொல்லுவார்கள், இஸ்ரவேலர்கள் அடிக்கிறார்கள், கொல்லுறார்கள். அது தேவனுடைய மகிமை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி என்னவாக இருக்கிறது? இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இன்றைக்கு 7 அரபிய நாடுகள் இருக்கிறார்கள். எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன இடம் தானே அன்பானவர்களே, ஒரு குறுகிய ஜனம், ஒரு ஆகமிஞ்சின ஒரு 1 கோடி ஜனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் மீது கை வைக்கலாமல் இருக்கிறார்கள்? ஏன் அவர்களை என்ன செய்கிறார்கள்? ஒன்றுமே செய்யாமல் ஒடிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார் அங்கே ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 வசனத்திலே, நான் அவர்களை அக்கினி மதினாலே என்ன செய்வேன்? நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே. அக்கினி மதில் என்று சொன்னால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியின்படி அயன்டோம், அதாவது விமானத்தை எதிர்கொள்ளுகிற ஆயுதம், அதாவது அயன்டோம் என்று சொல்கிறார்கள். அந்த அயன்டோமை சுற்றி என்ன செய்கிறார்? இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள்? சுற்றி வச்சிருக்கிறார்கள் அன்பானவர்கள். எந்த ஏவுகணை அடித்தாலும், என்ன வந்தாலும், எது அடித்தாலும் என்ன செய்யப்படுகிறது? இப்போ கடைசியாக வந்த அதிநுட்பமான தொழில்நுட்பத்தை கொண்ட ரேசர் கதிரூடாக அயன்டோமை என்ன செய்கிற அயன் பீம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அயன் பீமை என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது இப்போ அதை பாதுகாப்புக்காக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்ய முடியாது? ஒருத்தரும் நெருங்க முடியாதன்பார். அப்போ அந்த தேசத்தை ஆண்டவர் குறிக்கும் பொழுது சொல்லுகிறார், அந்த தேசம் அங்கே மீண்டுமாக துளிர்விடும். அப்போ 1948ஆம் ஆண்டு மே மாதம் என்ன செய்யப்பட்டுவிட்டது? அந்த அத்திமரம் துளிர்த்து விட்டது. அப்போ நாங்கள் எங்களுடைய காலத்திலே, நாங்கள் இப்போ எங்களுடைய காலத்திலே அந்த தேசத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் பார்க்கிறோம், கவனிக்கிறோம். அதை பற்றி நெடுகலம் அனுதினமும் செய்திகளில் வருகிறதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம் என்பார். ரைட். இப்போ அந்த நாடு கிடைத்து விட்டது அன்பானவர்களே. அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. அப்போ அந்த நாடு எங்களுக்கு என்ன செய்ய கண்ணுக்கு முன்னால் கிடைத்து விட்டது அன்பானவர்களே. ரைட். இப்போ என்ன ஒரு வசனத்தை நாங்கள் காப்போம்? இப்போ ஒரு நாட்டுக்கு அன்பானவர்களே 3 மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்க வேண்டும். ஒன்று, அதாவது அந்த தேசம் கிடைக்க வேண்டும். தேசம் கிடைத்தால் அடுத்ததாக என்ன கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தலைநகரம் இருக்க வேண்டும். அப்போ தேசம் கிடைத்தால் அடுத்தது தலைநகரம், அதாவது முதலாவது நாடு கிடைக்க வேண்டும். நாடு கிடைத்தால் அடுத்தது அதுக்கு ராஜா இருக்க வேண்டும். ராஜாவும் நீங்கள் ராஜா இருக்கணும். அந்த ராஜா இப்போ இருக்கணும் என்று சொன்னால், நீங்கள் நியாயாதிபதி புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன இல்லை? ராஜா இல்லை, அதிபதி இல்லை. அவர்கள் தங்களோட இஷ்டத்தில் என்ன செய்வார்கள்? அப்போ ஜனத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பும் பொழுது தேவன் ஒருத்தர் எழுப்பி விட்டோன்னே அவர் போய் என்ன செய்வார்? ஆளுகை செய்வார். அவர் அந்த ஜனங்களை வழி நடத்துவார். ஆனால் ராஜா இல்லை என்று வேதம் சொல்றார். அப்போ ராஜா இல்லாமல் இருந்த ஒரு தேசத்துக்கு அப்போ நாடு கிடைத்ததுக்கு பிற்பாடு இந்த நாட்டை நீங்கள் இந்த தீர்க்கதரிசனத்தை அன்பானவர்களே நீங்கள் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கானானுக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் தனியாக வந்தார்கள். அடுத்தது நேபுகாத்நேச்சர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தின பிற்பாடு அவர்கள் செருபாபேல் தலைமையிலே வந்தார்கள். அப்பவும் தனியமாகத்தான் வந்தார்கள். ஆனால் இந்த தேசம், அதாவது இந்த இஸ்ரவேல் தேசம் திரும்பி எழும்பும் பொழுது, அதாவது துளிர்விட்ட பொழுது அதற்கு எதிரானவர்கள் பல பேர் உண்டு அன்பானவர்களே. அப்போ மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த தேசம் என்ன செய்யப்படுறது? எங்களுடைய கண்ணுக்கு முன்பாக இப்பொழுது துளிர்விட்டு இருக்கிறது. அடுத்தது அதுக்கு ராஜா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சகரியா 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா பழைய ஏற்பாடில் சகரியா 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், தாவீது வம்சத்தின்
மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் யூதாவில் கூடாரத்தை முதலில் இரட்சிப்பார். அப்போ தாவீது வம்சத்திலே யார் வந்தது முதலாவதுன்னு சொன்னால் அங்கே டேவிட் பென் கூரியன் முதலாக என்ன செய்கிறார், அந்த 1948ஆம் ஆண்டு மே மாதம் உருவாக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு முதல் பிரதமராக அவர் டேவிட் பென் கூரியன் தான் வருகிறார். அப்போ அவர் தான் முதலாவது அந்த அப்போ நாடு கிடைத்து விட்டது அன்பானவர்களே. அதுக்கு அடுத்ததாக அந்த நாட்டுக்குரிய அதிபதி கிடைத்து விட்டார். இப்போ என்ன ஒரு காரியம் நடக்க வேண்டும். அப்போ எருசலேம் அந்த நாட்டுக்குரிய அந்த காரியம், ரெண்டாவது காரியம் நாட்டுக்குரிய அந்த காரியம் அங்கே ஒரு எருசலேம் அந்த நாட்டுக்கு ஒரு தலைநகரம் இருக்க வேண்டும். அந்த தலைநகரம் தேவனுடைய திட்டத்திற்குரிய தலைநகரமாக இருக்க வேண்டும், மனுஷர்கள் உண்டாக்குற தலைநகரம் அல்ல. உங்களை பார்த்தா தெரியும், இஸ்ரவேல் நாட்டினுடைய தலைநகரம் இதுவாக இருந்தால் இஸ்ரவேலுடைய தலைநகரம் டெல்லவி தான் இருந்தது. அப்போ டெல்லவியை தான் அவர்கள் என்ன செய்தார்கள், தலைநகரமாக வைத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாடு கிடைக்கும் பொழுது இஸ்ரேல் நாட்டினுடைய எருசலேம் நகரம் அங்கே இஸ்ரேலுடைய நாட்டினுடைய கரத்தில் இல்லை, அது யோர்தானுடைய கரத்தில் இருந்தது அன்பானவர்கள். அது யோர்தான் தான் அந்த எருசலேமை என்ன செய்தார்கள், ஆளுகைக்குட்பட்டு வச்சிருந்தார்கள். எருசலேம் நகரத்தையும் அடுத்தது கோலான் குன்றையும் அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகரியா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் இப்பொழுது நீங்கள் சகரியா 12ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் இப்போவும் அந்த காரியம் என்ன செய்ய, எருசலேமுக்கு விரோதமான காரியம் இப்போவும் நடந்து கொண்டிருக்குது அன்பானவர்கள். இப்போ வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம். அப்போ நீங்கள் சகரியா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், அந்நாளிலே யூதாவின் தலைவர்களை விறகுக்குள்ளே எரிக்கிற அக்கினிக்கும் அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகின்ற தீவாட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். கவனிக்கவனும், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பா. அப்போ எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே கவனிக்கணும், அது தேவனுடைய நகரம். அப்போ அந்த தேவனுடைய நகரத்தை எவருக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடில் இருந்து அந்த நகரம் வந்து கொண்டிருக்கு அன்பானவர்களே. உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈசாக்கை கொண்டே ஆண்டவர் என்ன செய்கிறார், மோரியா மலையிலே கொண்டே நீங்கள் மோரியா மலையிலே என்ன செய்யுங்க, ஈசாக்கை பலியிடும் என்றபடியாக ஆபிரகாமுக்கு கட்டளை இடுகிறார். அதே மாதிரி யுத்தத்தின் ஊடாக தாவீது என்ன செய்கிறார், எருசலேம் நகரை கைப்பற்றுகிறார். அப்போ இப்படியாக அந்த எருசலேமுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது அன்பான, தேவனுடைய பார்வையில் மிக கூர்மையாக இருக்கிறது அன்பான. அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறார், அந்த நகரத்தை அந்த எருசலேம் நகரத்தை அவர் மிகவும் நேசிக்கிறவராக. அங்கே தான் அதில் தான் 1000 வருஷ அரசாட்சியும் நடக்க போகிறது அன்பானவர் தேவனுடைய வருகைக்கு. அப்போ தான் நான் சொல்கிறார், எருசலேம் என்ன செய்யப்படுமா, திரும்பவும் தன் ஸ்தானத்திலே கட்டப்படும். அப்போ எருசலேம் எப்போ கட்டப்பட்டது அதுதான் கவனிக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரேல் நாடு கிடைச்சிருக்கிறது, ஆனால் எருசலேமுக்கு இஸ்ரேலுக்கு என்ன இல்லை, தலைநகரம் இல்லை. தலைநகரத்தை கொண்டு டெல்லவியாக வச்சிருந்தார். உங்களுக்கு தெரியும், டெல்லவியை நெடுகளும் அடிச்சடிச்சு கொண்டு இருப்பார்கள். இப்போ கமாஸ் அமைப்பினர் மற்ற நாட்டுக்காரெல்லாம் எல்லாம் நெடுகளுமே என்ன செய்வார், டெல்லவி. ஏனென்றால் அது தேவனுடைய அங்கீகரிப்புக்குரிய நகரம் இல்லை, அதனால தான் அங்கே அது அடிவிழுது. ஆனால் எருசலேம் நகரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, தேவனுடைய நகரம். அப்போ அந்த ஸ்தானத்தில் அது திரும்ப மீண்டும் கட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது எப்போ கட்டப்பட்டது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 1967ஆம் ஆண்டு 6 நாள் யுத்தத்தினூடாக அந்த எருசலேம் நகரத்தை இஸ்ரவேல் தேசம், அதாவது கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு பிற்பாடு அதாவது யூதர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தினர் அந்த எருசலேம் நகரத்தை கைப்பற்றுகிறார்கள். அதுதான் அங்கே யோர்தானத்திலிருந்து என்ன செய்யப்படும், 6 நாள் யுத்தம், உலகத்திலேயே பெரிய புகழ்பெற்ற யுத்தம். அந்த வரைக்கும் அந்த யுத்தத்தை தேவன் நடத்தினதாகத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார், அந்த யூதர்கள் அந்த இஸ்ரவேலர்கள் அந்த யுத்தத்தை 6 நாட்டோட என்ன செய்யப்படுகிறது, 6 நாட்டோட அந்த யுத்தத்தை சண்டையை பிடிக்கிறார்கள். அப்போ சண்டையை பிடிக்கும் பொழுது அந்த நகரத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே கைப்பற்றுகிறாள். 3000 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2800-2700 நேபுகாத்நேச்சர் தலைமையில் இருந்து, நேபுகாத்நேச்சர் காலத்தில் இருந்து அதுக்கு பிற்பாடு அந்த நகரத்தை என்ன செய்கிறார்கள், அவர் பிடிக்கிறார்கள் அன்பானவர்கள். அவ்வளவுத்துக்கு மகிமையான அந்த நகரத்தை அப்போ எருசலேம் நகரம் என்னவாக இருக்கணுமா, மீண்டும் தன் ஸ்தானத்தில் என்ன செய்யப்படும், கட்டப்படும். அப்போ 1967ஆம் ஆண்டு அங்கே 6 நாள் யுத்தத்தினூடாக அந்த நகரமும் கட்டப்பட்டு விட்டது. அதாவது அப்போ அந்த நகரம் பிடிக்கப்பட்டது அன்பானவர்களே.
ஆனால் அந்த நகரம் என்ன செய்யப்படவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை. ஏனென்றால் இங்கே 2வது வசனத்தை பாருங்கள். இதோ சுற்றிலும் இருக்கின்ற எல்லா ஜனங்களும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாக போடப்படும் முற்றுகையில் யூதாவும் அப்படி ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லோரும் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்ளுவார்கள். அப்போ எருசலேமை அந்த நாடு கிடைத்து விட்டது. எருசலேமை இவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் என்ன செய்யப்படவில்லை, தலைநகரமாக அறிவிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் வார உலக பிரகாரமாக அந்த எருசலேமை தலைநகரம் ஆக்கினால் வாரவர்கள் எல்லாரும் என்ன சொல்வார்கள் சொன்னால், அது எருசலேமை தலைநகரம் ஆக்கினால் என்ன செய்யப்படும், அது ஒரு 3ஆம் உலகப் போரா இல்லை உலகப் போராக மாறிவிடும். அது வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், கூட கொண்ட்ரோலில் இருக்கட்டும். அங்கே நீங்களும் இப்போ அந்த எருசலேம் நகரத்திலே அந்த மோரியா மலையிலுக்கு மேலே சாலோமோன் கட்டின ஆலயம் தகர்க்கப்பட்டு 70ஆம் நூற்றாண்டு அந்த ஆலயம் தகர்க்கப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு டோமப்ராக் என்ற பள்ளிவாசல் இப்போ அதில் கட்டப்பட்டிருக்கு. அந்த பள்ளிவாசல் அங்கே ஆட்சிக்கு வந்த இஸ்ரவேல் அரசாங்கம் என்ன செய்து சொன்னாலும் அதை இடிக்கக்கூடாது, அது இருக்கட்டும், அது பூமி அதிர்ச்சினாலே அது என்ன செய்யப்படும், கிளம்பும். இல்லையென்றால் அது ஒரு யுத்தங்கள் அது அழிக்கப்பட்ட பிற்பாடு அதற்கு பிறகுதான் அதில் என்ன செய்யப்படும், அங்கே 3வது ஆலயம் கட்டப்படும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அப்போ இந்த எருசலேமை தலைநகரம் ஆக்கினால் அது ஒரு உலகப் போராகவோ இல்லாட்டி ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய காரியமாகவும் மாறும். அதனாலே அதில் கை வைக்கக்கூடாது என்று சொன்ன. ஆனால் உரைக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை. மனுஷர்கள் பலதுகளை கதைக்கலாம், அது எங்களுக்கு தேவையில்லை அன்பானவர்களே. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுவதுன்னு சொன்னால், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய அப்போ ஸ்தானத்திலே அது என்ன செய்யப்படும், கட்டப்பட வேண்டும். சரி, இது எப்போ கட்டப்பட்டது, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமே, இதெல்லாம் எங்கட காலத்தில் நிறைவேறினது அன்பானவர்களே. இப்போ 3-4-5 வருஷத்துக்குள்ளே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அமெரிக்கா நாட்டு அவரால் உலக வல்லரசு. அப்போ அமெரிக்கா நாட்டு ஜனாதிபதி மேல் என்ன செய்வான்னு சொன்னால், யூதருடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே சொல்லுவார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன், எருசலேமை நான் தலைநகரம் ஆக்குவேன், எருசலேமை தலைநகரம் ஆக்கிவிடுவேன். அப்போ அதை நம்பி என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு ஜனாதிபதிகளையும் அவர்கள் தெரிவு செய்வார்கள். அங்கே அதிகமாக யூதர்கள் இருக்கிறபடினாலே அப்போ அதை அந்த அந்த நாட்டினுடைய அந்த முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் யூதர்கள் இருக்கிறபடினாலே அமெரிக்காவிலே அப்போ அவர்கள் செய்வார்கள், அந்த வாக்குகளை வார ஜனாதிபதிமார்கள் போட்டு விடுவார்கள். அப்போ அவர்கள் வந்ததுக்கு பிற்பாடு அதை பற்றி என்ன செய்வார்கள், நாங்கள் எல்லாரும் கூடி கதைச்சு முடிவு செய்வோம் என்று சொல்லுவார்கள் அன்பானவர்களே. ஆனால் அங்கே கூடி முடிவு செய்வோம் என்று சொன்னால் செய்ய மாட்டார்கள். ஏன், அது ஒரு உலக போராக எல்லா உலகத்து இந்த ஜாதிகள் எல்லாரும் ஒன்றாக கூடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது தேவன் தனக்கு அந்த தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் என்று சொன்னால் தேவன் ஒரு காரியத்தை என்ன செய்வார், அதுக்குரியவர்களை எழுப்பி விடுவார் அன்பானவர்கள். அதில் ஒரு சம்பந்தப்பட்டவர் தான் என்ன செய்து வந்தார். 2018ஆம் ஆண்டு ரொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்தார், இந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆயினார். அவரை எதிர்த்து நின்ற ஹிலாரி கிளின்டன் அன்பானவர்களை கவனிக்க வேண்டும். அவர் ஹிலாரி கிளின்டன் என்றது உங்களுக்கு தெரியும், மிக அரசியல் நுணுக்கம் பிடிச்சவா. அதாவது என்ன, பராக் ஒபாமாவுடைய காலத்தில் அவர் அதிபராக இருந்த காலத்தில் அவர் வெளிவிவகார அமைச்சராக இருந்தார். அதே பில் கிளின்டனுடைய மனைவி அவரே ஒரு ஜனாதிபதி. அப்படியாக அந்த பில் கிளின்டனுடைய மனைவி தான் ஹிலாரி கிளின்டன். அப்படிப்பட்ட அவருடைய வம்சம் எல்லாம் வேறு அரசியலோடு சம்பந்தப்பட்டவர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பலசாலியோடு ஒரு தொழில் அதிபர், அதாவது அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ரொனால்ட் ட்ரம்ப் ஒரு தொழில் அதிபராக இருந்தவர். அவர் இந்த அரசியலுக்குள்ளே வந்தார். அப்போ அரசியல் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொன்னால் ட்ரம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும், அடிக்கிற மேளம். அதான் அந்த ஆண்டவர் பயன்படுத்துவார். எல்லாரையும் அடிக்கிறதுக்கு எவரை எழுப்பணுமோ அவர்களை எழுப்பி ஆண்டவர் அடிச்சு போட்டு அவருடைய காலம் முடிய அவரை விட்டுருவார் போங்கணும். ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் இல்லை அன்பானவர்களே, அதுக்காகத்தான். அப்போ என்ன செய்தார்னு சொன்னால் ரொனால்ட் ட்ரம்மை அனுப்பிவிட்டார். ரொனால்ட் ட்ரம்ப் அங்கே தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தார், நான் வந்தால் என்ன செய்வேன், எருசலேமை நான் தலைநகரமாக்குவேன். அப்போ யூதர்கள் அவர் என்ன செய்துவிட்டார்கள், அங்கே அரச அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவரை வருவதற்காக தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றணுமே, அதுக்காக அவர் ஜனாதிபதியாக வந்தார். அவருக்கே ஒரு சந்தேகம் ஆகிவிட்டது அன்பானவர்களே, நான் ஜனாதிபதி ஆகிவிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலும் சம்மந்தம் இல்லை. எதிர்த்து நின்றார் சும்மா சாதாரணமான ஆள் இல்லை, அந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் நுணுக்கம் பிடிச்ச ஒரு ஆளோட எதிர்த்து நின்றார். இவருக்கு அந்த அரசியல் அனுபவம், இவருக்கு தொழிலுக்குரிய அனுபவம் தான் இவருக்கு இருந்தது அன்பானவர்கள். அப்படிப்பட்ட அந்த எதிராளியை எதிர்த்து தேவன் என்ன செய்தார், டொனால்ட் ட்ரம்பை கொண்டு வந்தார். அப்போ கொண்டு வந்த உடனேயும் ரிப்போர்ட்டர்கள் எல்லாம் கேட்பார்கள்லானே, நீங்கள் வந்து விட்டீர்கள், இப்போ இனி என்ன செய்ய போறீர்கள், இதை நீங்கள் இதை ஏற்பீர்களானே, எருசலேமை தலைநகரம் ஆக்குவீர்களானே என்று கேட்டபொழுது அது நான் வந்த உடனே அதை செய்து விடுவேன், என்ன எல்லாரும் கூடி நான் எல்லாம் டக்குனு அதை செய்வேன் என்று சொல்லிவிட்டேன். அப்போதான் இவர்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் 2017ஆம் ஆண்டு இவர் தேர்தலில் வென்று 2018ஆம் ஆண்டு இவர் என்ன செய்கிறார், பதவி ஏற்கிறார்.
அப்போ வேத்தோடனே அப்போ உடனடியாக என்ன செய்யப்படணும், இவர் வந்த வரப்புற இப்படி செய்ய போகிறாரு என்று சொல்லி என்ன செய்கிறார். அதுக்கு பிறகு தான் இந்த உலகம் எல்லாம் விழிச்சேரண்டு அல்லது ஒரு அந்த அந்த எருசலேமை தலைநகரம் ஆக்கினால் யுத்தங்கள் வந்துடும், அதால் அது ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி உலகமே என்ன செய்யுது, ஐநா சபையில் கொண்டே இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு இந்த இது வரக்கூடாது, இந்த காரியம் என்ன செய்யக்கூடாது, எருசலேமை தலைநகரம் ஆக்கக்கூடாது, அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை தடை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே ஐநா சபையில் கொண்டே ஒரு இதை போடுகிறார்கள். அப்பொழுது என்ன செய்யறாங்க, அங்கே அதைத்தான் நீங்கள் 3வது வசனம் 3வது 4வது வசனத்தை உலகத்தில் எல்லாரும் என்ன செய்வார்கள், எருசலேமுக்கு விரோதமாக ஜனங்கள் எல்லாம் கூடி நிற்பார்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அதுக்கு எதிராக இருந்தவர்கள் அங்கே கிட்டத்தட்ட 144 பேர் எருசலேமை தலைநகரம் ஆக்கக்கூடாது என்று சொல்லி வாக்களித்தார்கள். அதே மாதிரி ஒரு சொற்பமானவர்கள் தான் 14-15 பேர் தான் எருசலேமை தலைநகரம் ஆக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்கள், ஆதரவளித்தார்கள். மிச்ச பேர் நடுநிலை வகித்தார்கள். அன்பானவர்களே, 192 நாடு இருக்கிறது. அப்போ மிச்ச பேர் என்ன செய்தார்கள், நடுநிலை வகித்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றதற்காக டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்தார், வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக பயன்படுத்தி விட்டார். அவர் என்ன செய்தார், இந்த எருசலேமை நான் தலைநகரம் ஆக்குறேன் என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்படுகிறது, அவர் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி 2018ஆம் ஆண்டு அவர் என்ன செய்துவிட்டார், அங்கே எருசலேமை தலைநகரமாக அறிவித்து விட்டார். இப்பொழுது எருசலேம் தலைநகரம், இஸ்ரேலுடைய தேசத்தினுடைய தலைநகரம் அங்கே எருசலேம் நகரம். அப்போ அந்த எருசலேம் நகரத்தை இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார், அடுத்தது 3வது ஆலயம் பெறணும். அப்போ 1வது நாடும் ராஜாவும் இருக்கவனும், 2வது அங்கே எருசலேமுக்கு தலைநகரம் இருக்கணும், 3வது தேவனுடைய ஆலயம் பெறவனும் என்பானவன். அப்போ தேவனுடைய ஆலயம் வரணும் என்று சொன்னால் 3வது ஆலயம் கட்டுவதற்கு முழுக்களும் ரெடி. அங்கே கல்லிலேருந்து அந்த வரப்பட, அதாவது இப்போ உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிவப்பு கிடாரியை அவர்கள் பலியிட்டு பரிசோதித்து பார்த்தார்கள். அப்போ ஒரு பழுது கூட எண்ணாமம் நீங்கள் 19ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்திலே பார்க்கலாம். ஒரு பழுது கூட இருக்கக்கூடாது. அந்த பலி அந்த பலி செலுத்தும் பொழுது, சிவப்பு கிடாரியை பலி செலுத்தும் பொழுது ஒரு 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 இது கூட இருக்கக்கூடாது, என்ன ஒரு வெள்ளை முடி கூட இருக்கக்கூடாது. அவ்வளவுத்துக்கு அவர்கள் பரிசோதித்து ஒரிஜினல் இதை கொண்டு வந்து என்ன செய்துட்டார்கள், அவர்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்திட்டார்கள். அடுத்தது பலிபடத்தை அவர்கள் கட்டி ரெடியாக்கி விட்டார்கள். இனி அடுத்தது ஆலயம் கட்டப்பட வேண்டும். அன்பானவர்களை காணிக்க வேண்டும். ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார், புதிய ஏற்பாட்டு திருச்சபையாராகிய எங்களுக்கு நீங்களே அந்த ஆலயம், அதாவது புறஜாதியினர் நீங்களே அந்த ஆலயம் என்று இப்போ எங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஆலயம் புறப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆலயம் புறப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆலயம் வரப்போகிறது. அதுதான் அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். இப்போ எங்களுடைய காலத்திலே இந்த இஸ்ரேல் நாடு முன்னுக்கு நிற்கிறது. அப்போ இதை ஏன் நாங்கள் திருச்சபையாராகிய நாங்கள் ஏன் இதை விளங்கி கொள்ளவில்லை, அவருடைய வருகைக்கு ஏன் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தவில்லை? அப்போ விளங்கி கொள்ளுங்கள், 3வது ஆலயம் கட்டப்பட போகிறது. அப்போ அந்த ஆலயம் நீங்கள் 2 தெசலோனிக்கேயரில் நீங்கள் பார்க்கலாம் 6ஆம் அதிகாரத்தில். அப்போ இந்த ஆலயம் புறப்பட போகிறது. இந்த ஆலயம் புறப்பட போகிறதுனால் அந்த ஆலயம் வரப்போகிறது. அன்பானவர்களே, அப்போ நாங்கள் அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். ஏன் இவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு எங்களையும் ஆயத்தப்படுத்துகிறோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறோம். இதுதான் சுவிசேஷம். நீங்கள் போய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்போ அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அங்கே அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் 8லிருந்து வாசித்து பாருங்கள். அன்பானவர்களே, நீங்கள் சுவிசேஷம் சொல்லாது விட்டிருந்தால் அந்த ஆத்மாவுடைய ரத்தம், அந்த அவருடைய இரத்த பலி எங்கள் மீது கேட்கப்படும் என்று சொல்லப்படும். ரட்சிக்கப்பட்டவர் மீது கேட்கப்படுமா? அப்போ அவர் நீங்கள் சொல்லியும் அவர் மனம் திரும்பலைன்னு சொன்னால் அந்த இரத்த பலியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாங்கள் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியது ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமை. இப்போ நான் மட்டும் பரலோகம் போனால் காணாது. அன்பானவர்களே, அவருடைய ஆத்மா, அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டும் அந்த இடத்துக்குள்ளே வருவார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்துவோம். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் அன்பானவர்களே உங்களுடைய அபிப்பிராயங்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். அதே மாதிரி இது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி அப்படியாக உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் பணிவாக வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் கண்களை மூடி ஜெபநிலைக்கு சிந்திப்போம். பரிசுத்தமும் நீதியும் உள்ள பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி தகப்பனே. இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுடையது பிதாவே. இந்த வார்த்தைகளின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறதற்கான அந்த அடையாளம் இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்கிறது. அந்த இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பாருங்கள் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது கேட்டால், அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தை எங்களுடைய நாட்களிலும் நாங்கள் காண்கிறோம். அவ்வளவாக நீங்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின தேவன். அப்படியாக ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும்.
கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுடையது பிதாவே. உங்களுடைய இருதயங்களிலும் அது பேசத்தக்கதாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தவும் ஏனையவர்களை ஆயத்தப்படுத்தும்படியான சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்கவும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அடியானையும் பலப்படுத்துங்கள் பிதாவே. நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.